इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्। श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமி ஐயரால தொகுத்து வழங்கப்பட்ட ஆரிய சரித்திரம் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து நம்ம நிறைய கதைகளை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய பார்த்தோம்னா 18 மகா புராணங்கள் இருக்கு, வியாச பகவானால கொடுத்தது. ஒரு புராணமும் நிறைய அத்தியாயங்கள், நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. அதனால அதுல சொல்ல வர்றதெல்லாம் எல்லாராலையும் படிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்ல. அதனால ரொம்ப கருணையோட ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஐயரானவர் அதுல இருந்து முக்கியமா அவர் நினைக்கிற இந்த ஒரு 40 ஆக்கியானத்தை கொடுத்திருக்கார். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மார்க்கண்டேய புராணத்துல இருந்து பதிவிரதா மகாத்மியம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த மார்க்கண்டேய புராணமானது 137 அத்தியாயங்கள் கொண்டது. அதுல இப்ப இது இந்த பதிவிரதா மகாத்மியம் ஆனது 16வது அத்தியாயத்துல இருக்கு. அது ஒரு தந்தையும் மகனும் பேசிட்டு இருக்கா மாதிரி மகன் கிட்ட இந்த தந்தையை கேட்கிறார், இந்த தத்தாத்திரேயரோட கதைகளை பத்தி எனக்கு சொல்லணுமே, அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிற கதையை சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே இந்த மகன் இந்த பதிவிரதா மகாத்மியத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கார். இப்ப பாத்திவிரத்தியம் அப்படிங்கிறது நம்ம பாரத தேசத்துக்கு மட்டும் ரொம்பவே முக்கியமான ஒண்ணா இருக்கு. இந்த பதிவிரத்தை அப்படின்னு சொன்னா என்னன்னா, பத்தியானவர் எந்தெந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறாரோ அதுக்கு துணை போறவள் தான் அந்த மனைவி அப்படிங்கிறதுதான் இதோட கருத்தா சொல்லப்படுறது. இப்ப இது பார்த்தோம்னா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு அந்த புத்திரனானவன் தன்னுடைய அப்பாக்கு சொல்லிட்டு இருக்கார். புத்திர உவாச்ச கௌஷிகோ பிராமண கஷ்டித் பிரதிஷ்டானே பவத்புரே சோன்ய ஜன்ம கிருதை பாபைஹி குஷ்டரோகாதுரோ பவத். ஒரு பிரதிஷ்டானபுரம் அப்படின்னு ஒரு புறத்துல யாரோ ஒரு பிராமணனானவர் வாழ்ந்துட்டு வந்தார். ஏதோ ஒரு ஜென்மத்துல அவன் நிறைய பாவம் செஞ்சதுனால இந்த ஜென்மத்துல அவனுக்கு குஷ்டரோகமானது வந்துடுத்து. அதுல ரொம்ப கஷ்டப்படுறார் அந்த பிராமணரானவர். அந்த பிராமணனை பாத்துக்கிறதுக்கு அவனுடைய ஒரு பத்தினியானவள் இருக்கிறார். தம் ததா வியாதிதம் பாரியா பதிம் தேவமிவார்ச்சயத் பாதாபியங்காங்க சம்வாஹ ஸ்நானாச்சாதன போஜனைஹி. அப்படி தன்னுடைய கணவருக்கு இப்படி ஒரு வியாதி வந்ததுனால அந்த பத்தினியானவள் என்ன பண்றா, ஆனாலும் தன் பதி தான் தனக்கு தெய்வம் அப்படின்னு நினைச்சுட்டு அவரை பூஜை பண்றா. இந்த பத்தியானவர் எந்த ஸ்தானத்துல வச்சு நம்மளுடைய பாரத தேசத்துல சொல்லப்படுறதுன்னா குரு மாதிரி ஸ்தானத்துல. குருவுக்கு என்ன மரியாதை உண்டோ அதேதான் இந்த பத்திக்கும் மரியாதை இருக்கு. அதனால இந்த பத்திய அவள் ரொம்ப கணவனை நன்றாக பாத்துக்கிறா. அவருக்கு என்னெல்லாம் சுஷ்ரூஷ பண்ணணுமோ, அவருக்கு என்னெல்லாம் சாப்பாடு கொடுக்கணுமோ, அவர் முடியாதவராச்சேன்னு எல்லாம் பண்றா. श्लेष्म मूत्र पुरीशास्त्रक प्रवाह क्षालनेन च ரகசியே சோபச்சாரேன பிரிய சம்பாஷணேன च. ஒரு மனைவியானவள் கணவனுக்கு என்னெல்லாம் பணிவிடை செய்யணுமோ எல்லாம் செஞ்சு கொடுக்கிறா. பிரியமா பேசவும் பேசுறாளாம். எல்லாம் செஞ்சுட்டு பிரியமா பேசலைன்னா பிரியாச்ச பாரியா பிரியவாதி நீச்ச அப்படின்னு எங்க குரு சொல்றாரு. அதாவது பிரியமா இருந்தா மட்டும் போராது, பிரியமா பேசவும் தெரியணும். சோ அதனால இவ பிரியமா தன்னுடைய கணவன் கிட்ட பேசிட்டு இருக்கா. சததம் பூஜ்யமானோபி தயா தீவ வினீதயா அதி தீவிர பிரகோபத்வாத் நிர்பத்சயதி தாருணஹா. ஆனா அந்த கணவனுக்கோ உடம்பு முடியல, அவனோ துஷ்டன். அதனால தன்னுடைய மனைவியானவன் எவ்வளவு வினீதமா ரொம்ப தயையோட எல்லாம் பண்ணினா கூட அவனுக்கு பயங்கர கோபம் வருதான், அதி தீவிர கோபம். அதனால எப்பொழுதும் தன்னுடைய மனைவியை கடிந்து கொண்டும் திட்டிக் கொண்டுமே இருக்கிறான். ததாபி பிரணதா சாத்வி தமமன்யத தெய்வதம் தம் ததாப்யதி பீபத்சம் சர்வசிரேஷ்டமான் மன்யத. ஆனாலும் அந்த சாத்வியா இருக்கிற அந்த பெண்ணானவள் பத்தினியானவள் அவனை தெய்வம்னு நினைச்சுண்டு அவன் ரொம்ப அருவருக்கத்தக்க அந்த நோயில அவனுக்கு எப்படி இருந்தாலும் அவன்தான் சர்வசிரேஷ்டமானவன் அப்படின்னு நினைச்சுக்கிறா அந்த மனைவி தன்னுடைய கணவனை. அச்சங்கமணசீலோபி ச கதாச்சித் விஜோத்தமஹ
பிராக பாரியாம் நயஸ்வேதி துவம் மாம் தஸ்யா நிவேஷனம். ஒரு சமயம் அவன் ஏதோ வழியில போகும்போது யாரோ ஒரு வேஷ்யைய பார்த்துட்டு, எனக்கு இப்பவே அவளுடைய வீட்டுக்கு நீ கூட்டிட்டு போகணும் அப்படின்னு, நான் அவளை அந்த ராஜமார்க்கத்துல பார்த்தேன், அவளை எனக்கு இப்பவே நீ கூட்டிட்டு போ எனக்கு, ஏன்னா நான் சூரியோதயத்திலேயே அவளை பார்த்துட்டேன். திருஷ்டா சூரியோதயே பாலா ராத்திரிஷேயமுபாகதா தர்ஷனானந்தரம் சாமே ஹிருதயான்னாப்ப சர்பதி. நான் சூரியோதயத்திலேயே அவளை பார்த்திருந்தாலும் இப்ப ராத்திரி ஆயிடுத்து, ஆனாலும் அவளுடைய நினைவானது என் மனசை விட்டு போகல, அதனால நீ எனக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். நீ என்னை மட்டும் கூட்டிட்டு போகல அப்படின்னா, நீ அதை ஏத்துக்கல, இல்ல கூட்டின்னு போக முடியாதுன்னு சொன்னா, நான் நிச்சயமா நான் நிச்சயமா என்னுடைய உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த காமமானது மதி இழக்க செய்யறதுன்னு சொல்ற மாதிரி அந்த கணவனுக்கு அவ்வளவு ஆசை வந்துடுது, அதனால கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான் தன்னுடைய மனைவி கிட்ட. தத்ததா வச்சனம் ஸ்ருத்வா பர்த்து காமாதுரஸ்ய சா தத்பத்னி வியாக்குலா ஜாதா மகாபாகா பதிவ்ரதா. அவளும் அந்த பத்னியானவள் மகாபாகா, நல்ல ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஸ்திரீ, அவள் பதிவிரத்தையா வேற இருக்கா. இப்படி தன்னுடைய காமாத்துரனான இந்த பர்த்தாவானவன் கணவனானவன் இப்படி எல்லாம் பேசுகிறானே, நான் இறந்து போய் விடுவேன் அப்படி எல்லாம் பேசுறானேன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, காடம் பரிகரம் பத்வா சுல்கம் ஆதாய சாதிகம் ஸ்கந்தே பர்த்தாரம் ஆரோப்பிய ஜகாம மிருதுகாமினி. அவளும் மெதுவா போவள், வெளியில போறதுக்கோ அதெல்லாம் தெரியாதவள். அப்படியும் தன்னுடைய தோல்ல தன்னுடைய பர்த்தாவை சுமந்துண்டு நிறைய பணத்தை எல்லாம் எடுத்துட்டு அவள் கிளம்புறான். அதுவும் ராத்திரி வேலை, அப்படியே மழை வரா மாதிரி இருட்டுன்னு இருக்கான். நிஷி மேகாவிருத்தே வியோம்னி சலத் வித்யுச்ச திருஷ்யதே ராஜமார்கே பிரியம் பர்த்துஹு சிகீர்ஷந்தி த்விஜாங்கனா. அந்த பிராமண ஸ்திரீயானவள் நிஷி, அந்த ராத்திரி வேளையில மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து நட்சத்திரம் இந்த ஆகாசத்துல ஒரே மின்னலா வெட்டுறதாம். அப்படியும் தன்னுடைய பிரியமா இருக்கிற அந்த பர்த்தா என்ன ஆசைப்பட்டு கேட்டாரோ சொல்லிட்டு அப்படி அவனை கூட்டிக் கொண்டு போய்கொண்டு இருக்கிறாள். இவனும் தோல்ல உட்காண்டிருக்கான். இருட்டை பார்த்து அவனுக்கு பயம், ஏதாவது திருடர்கள் வந்துருவாளோ அப்படிங்கிற பயம் வேற இந்த கணவனுக்கு. பத்னி ஸ்கந்தம் சமாரூடः சாலயாமாச கௌஷிகः வாமாங்கேநாத சங்கிருத்தः மாண்டவ்யஸ்தமுவாச்சः. அப்ப என்னாச்சு, ஒரு மாண்டவியர்னு ஒரு முனிவரானவர் வழியில போயிட்டு இருக்காரு. இவனோ மேல உட்காண்டிருக்கான். இந்த கணவன் தன் காலானது இப்படி யார் மேலேயோ தட்டின உடனே அவனுக்கு நினைச்சா, ஐயோ இது யாரோ திருடம் போல இருக்குன்னு தன் காலால நல்லா உதைச்சு விடுறான் அந்த மாண்டவிய மகரிஷிய. அவரும் போய் அங்க ஏதோ ஒரு குச்சி இருந்தது, அதுல போய் குத்தின்றுறாரு. அவருக்கோ பலி, அவரும் பெரிய ரிஷி, அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவன் இந்த கணவனானவன் யாரோ நினைச்சுட்டு தள்ளி விட்டுடுறான். உடனே அவருக்கு கோபம் வந்து அவர் சொல்றார், ஏனாஹமேவம் அத்தியர்த்தம் துக்கிதச்சாலிதோ விருதா இத்தம் கஷ்டம் அனுப்பிராப்தா ச பாபாத்மா நராதமஹா. அவன் யார்? அவன் அந்த பாபாத்மா நர அதமஹா, அதமனா இருக்கிறவன். நான் ஒரு பக்கம் நான் போய்கொண்டிருக்கும் போது இப்படி எனக்கு ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணானே, அதனால அவனுக்கு தோ சாபம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த சூரியோதயம் ஆறதுக்குள்ள அவர் அந்த மாண்டவி மகரிஷி என்ன சாபம் கொடுக்கிறார் அப்படின்னா, சூரியோதயே வச பிராணை வியோக்ஷ்யதி ந சம்சயः பாஸ்கராத் லோகநாதேவ ச விநாசமவாப்ஸ்யஸ்தி அப்படின்னு சொல்லிடுற. சூரியோதயம் ஆகட்டும், அந்த பாஸ்கரனை, அந்த திவாகரனை, சூரியனை பார்த்த உடனே அவன் நிச்சயமாக மாண்டு போவான் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துடுறார் இந்த மாண்டவிய ரிஷியானவர். இது அந்த பெண், அந்த மனைவிக்கும் கேட்கிறது. தஸ்ய பாரியா தத ஸ்ருத்வா தம் சாபமதி தாருணம் புரோவாச்ச வியதிதா சூரியஹ நைவோதயமுபைஷ்யதி. அப்போ இந்த பாரியையானவள் அதை கேட்டுட்டு, எப்படிப்பட்ட சாபம் அது, அதிதாருணம், இப்படி கடோரமான ஒரு சாபத்தை கொடுத்தாரே அப்படின்னு கேட்டுட்டு அவ சொல்றா, இந்த சூரியன் உதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிடுறா. அவள் எப்படிப்பட்டவள்? பதிவிரதா ஸ்திரீ, அதனால அவள் சொல்ற இந்த சூரியோதயமானது நடக்காது அப்படிங்கிறா. ततः सूर्योदयाभावात् अभवत् सन्तता निशा बहून्यः प्रमाणानि ततो देवा भयं ययुः. சூரியனானவர் உதயமே ஆகலையா, அபாவாத்து சூரியோதயம் நடக்கல, அதனால எப்பவும் நிஷா, எப்பவும் ராத்திரியாகவே இருந்திருக்கு. நிறைய நாட்கள் ஓடுறது, அப்படியே 1, 2, 3 நாட்கள் ஆகிறது, ஆனாலும் சூரியன் வரவே இல்லை.
அப்போ இந்த தேவர்களுக்கு எல்லாம் பயம் எயுகு, பயமானது வந்துடுறது. என்னடா இது, சூரியனையே வரவிடாம பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சூரியன் இல்லைன்னா நிறைய கர்மாக்கள் எல்லாம் நின்னு போகிறது. என்ன மாதிரி கர்மா அப்படின்னு சொல்றார்கள், நிஸ்வாத்தியாய ஷட்காரம் ஸ்வதா ஸ்வாஹா விவர்ஜிதம் கதம் நு கல்விதம் சர்வம் ந கச்சேத் சம்க்ஷயம் ஜெகத். இப்படி ஒரு யாகங்கள் எல்லாம் நடக்காது. சூரியன் பார்த்துதானே யாகங்கள் நடக்கணும், பித்ரு காரியங்களும் நடக்காது. எப்படி எப்படி எந்த காரியமும் நடக்காம இந்த ஜெகத்தானது எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த தேவர்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுறது. அஹோராத்திர வியவஸ்தாயா வினா மாசர்தூர் சங்ஷயः தத் சங்ஷயான்ன த்வயனே நியாயேதே தட்சிணோத்தரே. இப்படி நாட்களும் வரதில்லை, அஹோராத்திரம் எது ராத்திரி எது பகல் எதுன்னு தெரியாம இருக்கு. அதனால மாசங்களும் வரதில்லை, மாசங்கள் வரலைன்னா ருத்துக்களும் மாறுவதில்லை. அயனமே தெரியாதே, தட்சிணாயனமா உத்தராயணமா ஒன்றும் தெரியாமல் இப்படி இருக்கிறதே அப்படின்னு ஆயிடுறது. வினாச்சாயன விஜானம் கால சம்வத்சர குதஹ பதிவிரதாயா வச்சனாத் நோத்கச்சதி திவாகரஹா. அயனமும் இல்லாட்டி வருஷமானதோ சம்வத்சரம் அப்படிங்கிறது குத்தகா, அது எங்க போறது. இப்படி ஒரு பதிவிரதா ஸ்திரீயோட வச்சனத்தினால இந்த திவாகரனானவன் சூரியனானவன் உதிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு தேவர்கள் எல்லாம் வியசனப்படுறான். சூரியோதயம் வினா நைவ ஸ்நானதானாதிகா கிரியாः அக்னேர்விஹரணம் சைவ கிருத்வ பாவஸ்ச லக்ஷ்யதே. இப்படி சூரியோதயம் இல்லாட்டி ஸ்நானமோ மத்த கர்மாக்கள், ஸ்நானமும் ஆரம்பிச்சு எல்லா கர்மாக்களும் நின்று போய் விடுமே, ஒரு கர்மாக்களும் நடக்காதே. ந காலேன வினா சேஷ்டிஹி ந ச யஜ்ஞாதிகா கிரியாः நஷ்யந்தி சர்வபூதானி தமோ பூதே சராச்சரே. எல்லாம் இப்படி சூரியனானவர் வந்தாதான் எல்லாரும், யாரெல்லாம் அப்படியே மோசமா இருக்கிறவர்கள் கூட உடம்பு முடியல அப்படின்னு நினைச்சா கூட சூரியன் வந்தா ஒரு பலம் வந்துடுறது எல்லாருக்கும். சோ அப்படி இந்த சூரியனே வரல அப்படின்னா எல்லாருக்கும் என்ன ஆகுறது, நஷ்யந்தி சர்வபூதானி, எல்லா பூதங்களும் என்ன செய்வது அப்படின்னு தெரியாம எல்லாம் துடிக்கிறது. கிரகண காலத்திலேயே பார்த்தோம்னா நம்ம எப்படி சூரிய கிரகணம் வந்ததுன்னா இந்த பறவைகளுக்கு எல்லாம் என்ன நடக்கிறதுன்னு தெரியாம அப்படி இப்படி பறக்கிறது. அந்த மாதிரி இப்படி வரவே இல்லை சூரியன் அப்படின்னா எல்லா கர்மாக்களும் நின்னுடுமே, எல்லா பூதங்களும் கஷ்டப்படுமே, என்ன பண்றது அப்படின்னு பண்றார்கள். நைவாப்யாயன அஸ்மாக்கம் வினா ஹோமேன ஜாயதே வயமாப்யாயிதாமர்த்தியைஹி யஜ்ஞபாகைர்யதோசிதைஹி. இந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த மர்த்தியர்கள் மனிதர்களானவர் என்னெல்லாம் யாகம் செய்கிறார்களோ அதிலேந்து வர ஹவிர்பாகம் தேவர்களுக்கு போகிறது. இப்படி இவர்கள் சூரியன் வரலேன்னா இவர்களால யாகமே பண்ண முடியாது, நமக்கு வர ஹவிர்பாகங்களும் கிடைக்காதே அப்படின்னு. ஏவம் பயம், அதனால என்ன ஆகுறது, இந்த விருஷ்டி இந்த மழையானதும் வராது. மழையானது எப்படி வருகிறது, இவர்கள் பண்ற அந்த ஹோமத்திலேருந்து வர புகையிலேருந்து அது பர்ஜன்யமா மாறுறது அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனால அதுவும் வராது, யாகமே பண்ணலைன்னா எல்லாம் ஸ்தம்பிச்சுடுமே. விருஷ்டியாதினானுகிருண்ணீமோ மர்த்தியான் சஸ்யாபிவிருத்தயே நிஷ்பாதிதாம்போஷதீஷு மர்த்தியா யஜ்ஞைர்யஜந்தினஹ. இந்த மர்த்தியர்கள், இந்த மனிதர்கள் நம்ம என்ன கொடுக்கிறோம், விருஷ்டி, இந்த மழையெல்லாம் கொடுத்து அதனால அவர்கள் சசியங்கள், அவர்கள் என்னெல்லாம் போட்டாலோ தானியங்கள் அதெல்லாம் விருத்தி ஆகிறது, அதெல்லாம் வளர்றது. அதை சாப்பிட்டுதான் இந்த மனிதர்கள் உயிர் வாழ்கிறார்கள். அப்படி இது இந்த யாகங்களே பண்ணல அப்படின்னா எதுவுமே நடக்காதே. ஏவம் வயம் பிரயச்சாமஹ காமான் யஜ்ஞாதி பூஜிதாக அதோஹி வர்ஷாம வயம் மர்த்தியாச்சூர்த்வம் பிரவர்ஷிணஹா. இந்த மர்த்தியர்கள் எல்லாம் ஊர்துவம் பிரவர்ஷன், அவர்கள் மேலே அனுப்புகிறார்கள். மழை அவர்களுக்கு வேண்டும்னு அவர்கள் இந்த ஹவிஸ் வேணும்னு எல்லாம் யாகத்தை அவர்கள் பண்ணி ஊர்துவம் மேலே அனுப்புகிறார்கள். இந்த தேவர்கள் என்ன பண்றார்கள், அவர்களுக்கு வேணுமேன்னு வருஷம் அவர்கள் மேலிருந்து கீழே அனுப்புகிறார்கள். அப்படிப்பட்டதானது நடந்துட்டு இருக்கு. அவர்கள் காமத்துக்காக என்ன கேட்கிறார்களோ அதை நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இப்படி வரல, மழை வரல அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் செய்தது தப்பு, இவர்கள் செய்யாம இருக்கிறதுனால வராம போயிடுமே அப்படின்னு. தோய வருஷேன ஹி வயம் ஹவிர் வருஷேன மானவாஹ யோஸ்மாகம் ந பிரயச்சந்தி நித்ய நைமித்திகி கிரியாஹ. நம்ம அவர்களை மாணவர்கள் என்ன பண்றார்கள், ஹவிர் வருஷம் ஹவிஸானது கொடுக்கிறார்கள் இந்த மனிதர்கள். நம்ம என்ன பண்றோம், அவர்களுக்கு தோயம் இந்த நீரை கொடுத்து நன்றாக மழை பெய்ய வைக்கிறோம்.
இது பண்ணலேன்னா நித்திய கர்மாவாட்டும் நைமித்திக கர்மா எல்லா கர்மாங்களும் ஒரு நிமித்தம் வேணும்னா சூரியனானவன் அங்க வரணும். சூரிய பகவானே இல்லைன்னா எல்லா கர்மாக்களும் நின்னு போயிடுமே. அதனால நம்ம என்ன பண்ணறது அப்படின்னு யோசிக்கிறா. क्रतु भागं दुरात्मानः स्वयं वाश्नन्ति लोलुपाः विनाशाय वयं तेषां तोय सूर्याग्निमारुताः. சில பேர் இருக்கிறார்கள் அதுவுமே இந்த யஜ்யங்கள்னு சொல்ற மாதிரி பூத யஜ்யமோ பித்ரு யஜ்யமோ தேவ யஜ்யமோ பிரம்ம யஜ்யமோ எதுவும் செய்யாமல் எது வேணுமோ லோலுபாக பேராசைனால எதையும் யாருக்கும் விட்டு கொடுத்துக்க முடியாது, எல்லாம் எனக்கே எனக்கே அப்படின்னு வச்சிருந்தார்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களை இந்த தேவர்கள் சொல்றார்கள், அவர்கள் எங்களுக்குள்ள பாகத்தை கொடுக்காததுனால நாங்க என்ன பண்றோம், அவர்களுக்கு இந்த வினாசாய அவர்களுடைய கெடுதலுக்காக நாங்க இந்த தோய சூரிய அக்னி மாருதாக எல்லாத்தையும் நம்ம இப்ப மாசுபடுறது பொல்யூஷன் பேசுறோமே, அது அப்பவே இந்த புராணத்துல சொல்லி வச்சிருக்கார்கள். எப்படின்னா க்ஷிதிம் ச சந்தூஷயாமஹா பாபா நாம் அபகாரிணாம் துஷ்டதோயாதி தோஷேன தேஷாம் துஷ்கிருத கர்மணாம். இப்படி அவர்கள் இந்த எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை கொடுக்கலன்னா இந்த க்ஷுதி இந்த பூமியையும் நாங்கள் தூஷணம் பண்றோம். பாப்பானம் யாருக்கு? பாப்பானாம் அபகாரணி யாரெல்லாம் பாபம் செய்கிறார்களோ எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாங்க துஷ்ட தோயாதி தோஷேன இந்த தண்ணீரானது நல்ல தண்ணீரா இருந்தா தானே குடிக்க முடியும், எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்த முடியும். அதை போய் துஷ்ட தோயமா அதையும் மாசுபட்டு போச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. அது எதனால விளைகிறது? அவர்கள் செய்கிற அந்த மனிதர்களானவர் செய்கிற துஷ்கிருத கர்மனாம் யாரெல்லாம் இந்த செய்யக்கூடாததை செய்கிறார்களோ நாங்களும் அவர்களுக்கு அதே தான் செய்கிறோம் அப்படின்னு தேவர்கள் சொல்றார். उपसर्गाः प्रवर्तन्ते मरणाय सुदारुणाः ये त्वस्मान् प्रीणयित्वा तु भुञ्जते शेषमात्मना. இந்த தேவான் பாவயத்தேன்னு இந்த எப்படி கீதையில சொல்றாரோ எப்படி அவர்கள் நம்மள இது பண்றார்களோ பூஜை பண்ணுகிறார்களோ அப்படியே அவர்களுக்கு பலன் கிடைக்கிறது. அதனாலே அதே தான் இதுலயும் சொல்றா, யாரெல்லாம் கெடுதல் நினைக்கிறார்களோ கெட்டதுதான் நடக்கிறது, நல்லது செய்பவர்களுக்கு நல்லது நடக்கிறது அப்படின்னு. तेषां पुण्यतमान् लोकान् वितरामो महात्मनां तन्नास्ति सर्वमेतद्धि न चोपाय व्यवस्थितं कथं नो दिनसङ्गः स्यात् अन्योन्यम् அவதன் சுராஹா. இப்படி இந்த சுரர்கள் எல்லாம் அப்படி அந்யோன்யம் தங்களுக்குள்ள பேசிக்கிறாளாம். இப்படி என்ன இந்த சூரியன் வரலைன்னா எதுவுமே நடக்காதே, இந்த காரியம் நடக்காதே, இதுக்கு நம்ம யார போய் பாக்குறது அப்படின்னா பிரஜாபதி கிட்டதான் போகணும் அப்படின்னு எல்லாரும் போய் அவர்கிட்ட முறையிடுறாளாம். இந்த மாதிரி ஆயிடுத்து, இதுக்கு ஏதாவது சொல்லுங்கோ, என்ன பதில் சொல்லுங்கோ, ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாளாம். தேவானாம் வச்சனம் ஸ்ருத்வா பிராஹ தேவ பிரஜாபதிஹ தேஜः பரம் தேஜசைவ தபசா ச தபஸ்ததா. இப்படி இந்த தேவர்களுடைய வச்சனத்தை கேட்டுட்டு அந்த பிரஜாபதியானவர் சொல்றார், தேஜஹா பரம் தேஜசைவ. நம்ம இந்த முள்ளால எடுக்கணும் அப்படின்னு தமிழ்ல கூட சொல்ற மாதிரி தேஜஸை திரும்பி தேஜஸாலதான் சரி பண்ண முடியும், தபஸ நம்ம எதிர்கொள்ளணும்னா தபஸாலதான் முடியும். அதனால நீங்க என்னுடைய வச்சனம் நான் சொல்ல போறத கேளுங்க அப்படின்னு சொல்ற. பதிவ்ரதாயா மாஹாத்மியாத் நோத்கச்சதி திவாகரஹ தஸ்ய சானுதயாத்ஹானிஹி மர்த்தியானாம் பவதாம் யதா. இப்போ அந்த ஒரு பதிவிரதை அந்த பிராமண ஸ்திரீயானவள் சொன்னதுனாலதான் இந்த திவாகரனானவன் ந உத்கச்சதி மேல வரமாட்டேங்கிறார். அதனால இதுக்கு யாருக்கு ஹானியாருது, யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பார்த்தா இந்த மர்த்தியர்களுக்கு தான். தேவர்கள்னால மர்த்தியர்களுக்கு தான், இந்த மனிதர்களுக்கு தான் நஷ்டம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா தஸ்மாத் பதிவ்ரதாம் அத்ரேர் அனசூயாம் தபஸ்வினீம் பிரசாதயத வைபத்னீம் பானோருதய காமியா. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நம்மளுக்கிட்ட இருக்கிற அந்த பதிவிரதா ஸ்திரீ இருக்காளே அத்ரியோட மனைவியான அனசூயா, அவள் பெரிய தபஸ்வினி, அவளிடம் போய் நீங்கள் முறையிடுங்கள், அவள் கிட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி இந்த சூரியனானவர் உதயமாக மாட்டேங்கிறாரே என்ன செய்யறது அப்படின்னு அனசூயா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவர் சொல்லி இவர்களை அனுப்புறார். அப்ப இத சொல்லிட்டு இருக்காரு இல்லையா அந்த மகனானவர் தன் தந்தைக்கு அவர் சொல்றார், தைசா பிரசாதிதா கத்வா பிராஹேஷ்டம் பிரியதாமிதி அயாச்சந்த தினம் தேவாஹா பவத்விதி யதா புரா. அப்போ இவர்கள் எல்லாம் போய் அந்த அனசூயா கிட்ட கேக்குறா, இந்த மாதிரி ஆயிடுத்து, அதனால நீங்கள் முன்னாடி எப்படி இருந்ததோ, எப்படி சூரியன் காலையில வருவாரோ அதே மாதிரி ஆக்கிடணும் அப்படின்னு சொல்ற.
அப்போ அனசூயா சொல்றா, அனசூயோ வாச்ச பதிவிரதாயா மாஹாத்மியம் நஹி ஏத கதம் த்விதி சம்மான்யதாம் ததா சாத்வீம் ததா பிரேஷ்யாம்யஹம் சுராஹா. ஒரு பதிவிரதையோட மகாத்மியத்தை நான் சரி நீங்கள் கேட்டதுனால சரி சூரியன் வந்துடட்டும் அப்படின்னு நான் சொன்னா அவளுடைய மகாத்மியமானது குறைவாயிடும். அதனால அந்த சாத்வி யாரா இருக்காளோ அவளுக்கும் நான் மரியாதை கொடுக்கறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரர்கள்ட்ட சொல்றா. சொல்லிட்டு நீங்களானா கேட்டதும் கரெக்ட் தான், நீங்க என்ன சூரியன் வரணும்னு சொல்றது இருக்கு, சரி அதனால சூரியனும் வரட்டும் அப்படின்னு அனசூயா சொல்லிடுறா. யதா புனரஹோராத்திர சம்ஸ்தா சமுபஜாயதே யதா ச தஸ்யாஸ் சபதிஹ ந சாபான்னாசமேஷ்யதி. சரி சூரியனானது வரட்டும், தினமானது வேண்டியதுதான். ஆனா அந்த பத்திக்கு ஒரு சாபம் இருக்கு இல்லையா, அந்த பத்தி அந்த சாபத்தினால அந்த கணவரானவர் இறக்கக்கூடாது, அது மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அனசூயாவே நான் போய் பாக்குறேன் அப்படின்னு கிளம்புறான். पुत्र उवाच एवमुक्त्वा सुरांस्तस्या गत्वा सा मन्दिरं शुभा उवाच कुशलं पृष्टा धर्मं भर्तुस्तथात्मनः. அப்போ இந்த அனசூயானவள் கேக்குறா, எப்படி எல்லாம் நல்லா இருக்கியா கேக்குறா அந்த ஸ்திரீ கிட்ட, அந்த மனைவியானவள் அப்படிப்பட்ட பதிவிரதா ஸ்திரீ கிட்ட எப்படி தர்ம வழியில இருக்கிறவள் அல்வா அவள், அதனால அனசூயாவே கேக்குறான். कश्चिन्नन्दसि कल्याणी स्वभर्तु सुखदायिनी कच्चिच्चाखिल देवेभ्यः मन्यसे ह्यधिकं பதிம். கச்சித் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஹே கல்யாணி, ஹே அழகியவளே, அழகிய முகம் கொண்டவளே, நீ ஸ்வபர்த்து உன்னுடைய கணவனுக்கு சுகத்தை அளிப்பவள் நீ. அதனால இந்த அகிலா எல்லா தேவர்களுக்கும் விட பெரிய அதிகம் என்னுடைய பதி தான். யாரா முன்னாடி அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் என் கணவர் தான் முக்கியம், என் கணவர் தான் எல்லா தேவர்களை விட சிரேஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவள் நீ. भर्तुशुश्रूषणादेव मया प्राप्तं महत्फलं सर्वकाम फलावाप्तिः பத்யுசுஷ்ரூஷணா ஸ்திரியா. அப்போ ஒரு ஸ்திரீக்கு எப்படி எல்லா சர்வகாம பல அவாப்தி, என்னெல்லாம் காமனைகள் இருக்கோ அதுக்கெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பர்த்து சுஷ்ரூஷணம் தான் முக்கியம். தன்னுடைய கணவருக்கு செய்ய வேண்டிய சேவைதான் முக்கியம். அதை செய்துதான் எனக்கும் இவ்வளவு பெரிய பாக்கியமானது கிடைத்திருக்கிறது. அதனால நீயும் அதைத்தான் செய்கிறாய். பஞ்சாரணானி மனுஷ்யேன சாத்வி தேயானி சர்வதா அப்படின்னு சொல்றா. ஒரு மனிதனுக்கு 5 கடனானது கண்டிப்பாக இருக்கிறது, அதை அவன் எப்பொழுதும் கொடுத்தே ஆக வேண்டும். அது என்ன அப்படின்னு சொல்றா. முதல்ல என்னன்னா, ததாத்ம வர்ண தர்மேண கர்த்தவ்யோ தன சஞ்சயா. தனம் பணமானது சேர்க்க வேண்டும். ஆனா எப்படி சேர்க்கணும், அவனுடைய ஆத்ம வர்ண தர்மேன, அவனுடைய என்ன வர்ண தர்மம் இருக்கோ அதை வைத்து கொண்டு அதை சரியா செஞ்சுதான் அவன் பணத்தை சேர்க்க வேண்டும். அதுதான் அவனுடைய முதல் கடமையாகிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிராப்தார்த்தஸ்ததா பாத்ரே விநியோஜ்யோ விதானதா. இந்த பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அர்த்தம், எந்த ஒரு தனத்தை அவன் சேர்த்திருக்கிறானோ அத கரெக்டா அந்த யாருக்கெல்லாம் தேவையோ கரெக்டான இருக்கிறவர்களுக்கு இவன் அந்த மனிதனானவன் கொடுக்க வேண்டும். சத்யார்ஜவத போதான தயா யுக்தோ பவேத் சதா. அவன் எப்படி இருக்கணும், சத்தியம், ஆர்ஜவம், தபசு, தானம், தயை, இதோட யுக்தா, இதோடு இருக்கணும் அவன். சத்தியத்தோட எப்பொழுதும் சத்தியம் வதன்னு சொல்ற மாதிரி சத்தியத்தை பேசணும். அப்புறம் நேர்மையா இருக்கணும். அப்புறம் தபஸோட எல்லாத்தோடையும் ஒரு தபஸோட இருக்கணும். தானம், எங்கெல்லாம் தானம் கொடுக்கணுமோ அதை செய்யணும். தயை, ரொம்ப தயையோட இருக்கணும். மற்ற பூதங்கள் இடத்துல தயையானது அவனுக்கு எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு 3 விஷயங்கள் சொல்றா. 4வதா சொல்றா, கிரியாச்ச சாஸ்திர நிர்திஷ்டா ராக துவேஷ விவர்ஜிதா. என்னெல்லாம் கர்மங்கள் நமக்கு விதிச்சிருக்கோ சாஸ்திரத்தினால, அதனால்தான் இது நம்ம ஆரிய சரித்திரம்னு பாக்குறோம். எதெல்லாம் சாஸ்திரத்துல விதிச்சிருக்கோ அதை செய்கிறவர் தான் ஆரியா. சோ அப்படிப்பட்ட சாஸ்திர நிர்திஷ்டமா இருக்கிற காரியங்களை ராகமும் துவேஷமும், எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படிங்கிற எண்ணம் இல்லாம செய்யணும் அப்படின்னு 4வது. 5வதானது கர்த்தவ்யாஹரஹ ஸ்ரத்தா புரஸ்காரேண சக்திதா. கர்த்தவ்யா, நம்ம என்னெல்லாம் செய்துதான் ஆகணும்னு நம்மளுடைய கர்த்தவியம் இருக்கோ அத பிரதி தினம் ஸ்ரத்தையோட பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த 5 கடனானது ஒரு மனிதனுக்கு இருக்கு. அதை செய்துதான் ஆக வேண்டும்.
ஸ்வஜாதி விஹிதானேவம் லோகான் பிராப்னோதி மானவஹ கிளேஷேன மகதா சாத்வி பிராஜாபத்யாதிகான் கிரமாத். அதனால தனக்கு என்ன விதிச்சிருக்கோ அந்த கர்மாவை அவன் சரியாக செய்து அவன் எந்த புண்ணிய லோகங்களை அடைவானோ அதையெல்லாம் அடைந்து ஆவான். இப்ப ஸ்திரீகள் என்ன பண்ணலாம், அவர்களால இது பெரிய இந்த ஹோமம் பண்ண முடியாது, தானம் பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கும் அன்னசூயாவே சொல்கிறாள், ஸ்திரியைவம் சமஸ்தஸ்ய நரை துக்கார்ஜிதஸ்ய வை புண்ணியஸ்யார்த்தாபஹாரிண்யஹ பதி சுஷ்ரூஷைவைஹி. இப்போ பத்தியானவர் எல்லாம் செய்வார், அவருடைய கடமைகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செய்வார். இந்த மனைவியானவள் தன்னுடைய பத்திக்கு வேண்டியதை செய்தாளே ஆனால் அதுல அந்த அர்த்த பாகம் என்ன ஒரு புண்ணியம் அவ கணவனானவன் சம்பாதிச்சிருக்கானோ அந்த புண்ணியத்தை அந்த மனைவியானவள் அரை பாகம் அவளுக்கே கிடைத்து விடுகிறது. அவள் அதனால் செய்ய வேண்டியது அதை செய்யலையே இதை செய்யலையே நினைக்காம பத்திய நன்றாக பார்த்து கொண்டாலே போரும் அப்படின்னு அனசூயாவோட கருத்தை சொல்றான். நாஸ்தி ஸ்திரீணாம் பிருத்தக் யஜ்ஞஹ ந ஸ்ராத்தம் நாப்யுபோஷிதம் பர்த்து சுஷ்ரூஷயைவைதா லோகானிஷ்டான் ஜயந்திஹி. ந அஸ்தி ஸ்திரீணாம் பிருத்தக் யஜ்ஞஹ, தனியா நான் ஒரு யஜ்ஞம் பண்ணணுமா ஸ்திரீகள் அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸ்ராத்தம் விதிச்சிருக்கா இல்லை, உபவாசம் எல்லாம் செய்யணுமா அதுவும் இல்லை. பர்த்துஹு சுஷ்ரூஷையா ஏவ, பர்த்துவை தன்னுடைய கணவனை நன்றாக பார்த்து கொண்டால் அவளுக்கு என்னெல்லாம் இஷ்டான் லோகான் என்னெல்லாம் லோகங்கள் உண்டோ எல்லாவற்றையும் அவள் ஜெயித்தவள் ஆகிறாள். தஸ்மாத் சாத்வி மகாபாகே பதி சுஷ்ரூஷணம் பிரதி துவயாமதி சதா காரியா யதோ பர்த்தா பராகதிஹி. அதனால ஹே சாத்வி மகாபாகே, பெரிய பாக்கியம் பண்ணினவளே, நீ எப்படிப்பட்டவள், பத்தி சுஷ்ரூஷணம் தான் எனக்கு முதல் கடமை அப்படின்னு உன் அறிவை அதிலேயே செலுத்திருந்த, அதுதான் உன்னுடைய இந்த உயர்ந்த நிலைமைக்கு உனக்கு ஆளாகி இருக்கு. यद्देवेभ्यो यच्च पित्रादिकेभ्यः कुर्यात् भर्ताभ्यर्चनं सत्क्रियां च तस्यार्धं वै केवलानन्यचित्ता नारी भुङ्क्ते भर्तृशुश्रूषयैव. அப்படி நாரியானவள் ஒரு பெண்ணானவள் பர்த்து சுஷ்ரூஷணம் அப்படின்னு சொல்லப்படுற கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், அவர் என்னெல்லாம் விரதத்தை அவர் அனுஷ்டிக்கிறாரோ அதற்கு வேண்டியதை செய்யறது. அதனால அவள் அந்த தஸ்ய அர்த்தம், அதுல அவருக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ அதில் பாதியானது இவளுக்கும் கிடைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அனசூயா சொல்றா. அப்ப அந்த புத்திரர் சொல்றார், புத்திர உவாச்ச தஸ்யாஸ்தத்வச்சனம் ஸ்ருத்வா பிரதிபூஜ்ய ததாதராத் பிரத்யுவாச்ச பத்னீம் தாம் அனசூயாமிதம் வச்சஹா. அப்போ இந்த அனசூயானவள் அந்த மனைவி கிட்ட இதெல்லாம் சொன்னாள் இல்லையா, அதனால அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆஹா, அனசூயாவே நம்மள பார்க்க வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த நிறைய அவளுக்கு அந்த அனசூயை ரொம்ப ஆதரத்தோட ரொம்ப மரியாதையோட எல்லா பூஜைகளும் பண்ணிட்டு அவள் சொல்ல ஆரம்பிக்கிறா, தன்யோஸ்மி அனுகிரஹீதோஸ்மி தெய்வஸ்யாப்யவலோகதா என்மே பிரகிருதி கல்யாணி ஸ்ரத்தாம் வர்தயசே புனஹா. எனக்கு ரொம்ப தன்யனா, இப்படி ஒரு சப்த ரிஷிகளோட ஒருத்தர்ல இருக்கிறவரோட மனைவியே என் எதிர வந்தா நான் நிஜமாக ரொம்ப பாக்கியம் செய்தவள் தான். ஏன்னா அந்த ஏதோ ஒரு பெரிய எனக்கு ஒரு பாக்கியம் இருந்ததுனாலதான் உன்னை பார்க்க முடிந்தது. அதனால எனக்கு இருந்த ஸ்ரத்தையானது இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிறது. ஜானாம் ஏ தன்ன நாரீணாம் கிஞ்சித் பதி சமாகதிஹி தத் பிரீதிஷோபகாராய இஹ லோகே பரத்ரச்சே. எனக்கு தெரியும், ஜானாமி, இது மாதிரி நாரி அந்த பெண்களுக்கெல்லாம் பத்தி சமாகதி, கணவனை தவிர வேற எந்த கதி அப்படின்னு வேற ஒன்றுமே கிடையாது. அதனால இந்த இஹலோகே பரத்ரச்சே, இந்த லோகமானாலும் சரி மேல் லோகம் மற்ற லோகங்களானாலும் பத்தி சுஷ்ரூஷை தான் முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பதி பிரசாதாதிஹச்ச பிரேத்ய சைவ யசஸ்வினி நாரி சுகமவாப்னோதி நாரியா பர்த்தாஹி தெய்வதம். நாரிகளுக்கு அந்த பெண்களுக்கு பர்த்தாஹி தெய்வதம், பர்த்தா தான் தெய்வமாக போற்றப்படுபவர். அதனால எனக்கு என்னுடைய பத்தியை நான் நன்றாக பார்த்து கொண்டதுனாலதான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை, உங்களையே பார்க்கக்கூடிய ஒரு நிலையானது கிடைச்சிருக்கு. சாத்வம் ப்ரூஹி மகாபாகே பிராப்தாயா மம மந்திரம் ஆர்யாயாக கிண்ணு கர்த்தவ்யம் மயார்யேணாபி வா சுபே. அப்போ ஹே மகாபாகே, நீங்கள் என்னுடைய வீட்டுக்கே என்ன தேடி வந்திருக்கிறீர்கள், அதனால நீங்களே எனக்கு சொல்லுங்கள், நான் என்ன கிண்ணு கர்த்தவ்யம் வா, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு, இல்ல என்னுடைய கணவனானவன் என்ன செய்ய வேண்டும் அதை நீயே சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறான்.
அப்ப அனசூயா சொல்கிறாள், அனசூயோ வாச்ச ஏதே தேவா சகேந்திரேண மாமுபாகம்ய துக்கிதாக. பாரு, இந்த தேவர்கள் எல்லாம் ரொம்ப துக்கப்படுறார்கள். இந்த மாதிரி திவாகரன் சூரியனானவர் வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு இந்திரனோட முன்னிலையை வச்சுட்டு என்கிட்ட வந்து இவர்கள் எல்லாம் கேட்டாரு, என்ன இந்த மாதிரி உன்னுடைய வாக்கியனால இந்த சூரியன் வரலையே, அதனால யாச்சந்தே அஹர்நிஷா சம்ஸ்தாம் யதாவத விகண்டிதாம் அகம் ததர்த்தமாயாதா சுணோச்சை தத்வச்சோ மம. அதனால அஹஹா நிஷா அப்படின்னு இந்த டேவும் இந்த காலை மாலை அது வேணும்னு சொல்லிட்டு அவர்கள் திரும்பியும் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நானே வந்திருக்கேன் உங்ககிட்ட, நான் வந்திருக்கிறேன், அதனால நான் சொல்ல வர்றத நீ கேளுமா அப்படின்னு அனசூயானவள் சொல்கிறாள். தினாபாவாத் சமஸ்தானாம் அபாவோ யாக கர்மணாம் ததபாவாத் சுராஸ்துஷ்டிம் நோபயாந்தி தபஸ்வினி. இப்ப பாரு, இந்த தினமானது நடக்கலைன்னா யாக கர்மங்கள் எல்லாம் எதுவும் நடக்கிறது இல்லை. அதனால இந்த சுரர்கள் இந்த தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷமே வருதில்லை, அவர்கள் சந்தோஷம் அடைவதில்லையே தபஸ்வினி அப்படின்னு சொல்றான். அஹைவ சமுச்சேதாத் உச்சேத சர்வ கர்மணாம் ததுச்சேதாதனாவிருஷ்டியா ஜெகதுச்சேதமேஷ்யதி. இப்போ அஹஹா அப்படின்னா இந்த தினமானது நாசமாச்சு அப்படின்னா எல்லா கர்மாக்களும் நாசமாகும். எல்லா கர்மாக்கள் எல்லாம் நாசமாச்சுன்னா மழை வராம போகும். மழை வரலைன்னா இந்த ஜெகத் இந்த உலகமே நாசமாகும்ங்கிறது தெரியறது இல்லையா? உனக்கும் தெரியுமே. தத்வாவமிச்சாமி தைரியேன ஜகதுத்தர்த்துவாபதஹ பிரசீத சாத்வி லோகானாம் பூர்வவத் வர்த்ததாம் ரவிஹி. அதனால ஹே சாத்வி, நீ என்ன பண்ணு, இந்த ஜகத்தை வந்து காப்பாத்தணும் இல்லையா? அதனால பூர்வவத் எப்பொழுது முன்னாடி எப்படி சூரியனானவன் வந்து கொண்டிருந்தாரோ அதே மாதிரி வரா மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். அப்போ அந்த பிராமண ஸ்திரீ சொல்றா, பிராமண்யுவாச்ச மாண்டவ்யேன மகாபாகே சப்தோ பர்த்தா மமேஸ்வரஹ சூரியோதயே விநாசம் துவம் பிராப்ஸ்யசீத்யதிமன்யுனா. அதிமன்யுனா அந்த மாண்டவிய மகரிஷியானவர் ரொம்ப கோபப்பட்டு என்னுடைய கணவனை சாபம் கொடுத்து விட்டார். இந்த மாதிரி சூரியோதயம் ஆன உடனே உன்னுடைய விநாசமாகும் பாரு அப்படின்னு கொடுத்துட்டார். அப்ப அனசூயா அதை கேட்டு சொல்றான், அனசூயோ வாச்ச எதிதே ரோச்சதே பத்ரே ததஸ்தத்வச்சனாதஹம் கரோமி பூர்வவத்தேஹம் பர்த்தாரம் வச்சனாத்தவ. உனக்கு சரின்னு பட்டதுன்னா நான் என்ன செய்கிறேன், உன்னுடைய கணவனை முன்னாடி அவர் எப்படி நன்றாக இருந்தாரோ அதே மாதிரி அவருடைய தேகத்தை ஆக்கி விடுகிறேன். மயாபி சர்வதா ஸ்திரீணாம் மாஹாத்மியம் வரவர்ணினி பதிவிரதானாம் ஆராத்தியம் இது சம்மானயாமி தே. எனக்கு எப்படின்னா பதிவிரத ஸ்திரீகளை மானனம், அவர்களுக்கு ஆதாரம், அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால சர்வதா எப்பொழுதும் ஸ்திரீகளோட மகாத்மியமானது எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால நான் உன்னுடைய கணவனை சரியாக செய்து விடுகிறேன் அப்படிங்கிற. அப்போ புத்திர உவாச்ச ததேத்யுக்தே ததா சூரியம் ஆஜுஹாவ தபஸ்வினி அனசூயார்க்யமுத்யம்ய அர்த்தராத்திரே ததா நிஷி. அப்போ அந்த ஸ்திரீயை ஒத்துக்கொண்டதுனால சரி அப்படின்னோட திரும்பி அழகா அர்த்தராத்திரி ஆயிடுத்து, 10வது நாள் ஆகிறது. அப்பொழுது சூரியனானவர் வெளியில வரார். ததோ விவஸ்வான் பகவன் புல்ல பத்மாருணாகிருதிஹி சைலாதிராஜமுதயம் ஆருரோஹோரு மண்டலஹா. அப்போ அந்த அந்த சூரியனானவன் எப்படி வராராம், மலர்ந்த தாமரை மாதிரி செவக்க வெளியில வராராம். சமனந்தரமேவாஸ்ய பர்த்தா பிராணைர்வ்யயுஜ்யத பபாதச மஹி பிருஷ்டே பதந்தம் ஜகிருஹே சசா. இப்படி சூரியன் வந்த உடனே அந்த கணவனுக்கு பிராணனானது போயிடுறது, அப்படியே பபாத விழற. அதை அனசூயானவள் பிடித்துக் கொள்கிறார். அந்த பிராணன் போகாம அனசூயா தேவியானவள் பிடித்துக் கொள்கிறார். அனசூயோ வாச்ச ந விவாதஸ்த்வயா பத்ரே கர்த்தவ்ய பஷ்யமே பலம் பதி சுஷ்ரூஷயா வாப்தம் தபசः கிம் சிரேண மயமே. பாரு, பாத்துக்கோ ஹே பத்ரே, நான் என்னுடைய பலத்தை பஷ்யமே பலம், என் பலத்தை பாரு, இது எதனால எனக்கு கிடைச்சது, பதி சுஷ்ரூஷைனால அப்படின்னு. அனசூயாவை என்னுடைய கணவனுக்கு நான் செய்த சுஷ்ரூஷைனாலதான் எனக்கு இந்த பலம் கிடைச்சது.
यथा भर्तृसमं नान्यम् अपश्यं पुरुषं क्वचित् रूपतः शीलतो बुद्ध्या வாங்மாதுரியாதி பூஷணைஹி அப்படின்னு சொல்றா. எப்படி வர்த்து சமம், ஒரு பெண்ணுக்கும் தன் கணவனுக்கு ஈக்குவலா மாதிரி எந்த ஒரு புருஷனும் இருப்பதில்லை. ரூபத்திலே ஆகட்டும், சீலம் அவனுடைய குணத்திலே ஆகட்டும், புத்தியிலே ஆகட்டும், அவனுடைய வாக் மாதுரியம் பேசுவதில் இருக்கிற அந்த மதுரதானாலையும் அதுதான் பூஷணமா இருக்கிறது. तेन सत्येन विप्रोयं व्याधिमुक्तः पुनर्युवा प्राप्नोति जीवितं भार्या सहाय शरदां शतम्. அதனால இந்த விப்ரஹா, இந்த யார் ஒருத்தன் இப்படி அந்த பிராமணன் அவ்வளவு கஷ்டப்பட்டானோ, வியாதி முக்தகா, வியாதி எல்லாம் போயிட்டு திரும்பி புனகா யுவா, நல்ல யுவனாக ஆகிறானாம். திரும்பி அவனுக்கு ஜீவிதம் எதனால வந்தது? தன்னுடைய பாரியையினால கிடைச்ச அந்த ஜீவிதத்தினால அவன் சரதாம்சத்தம் நிறைய 100 வருஷம் நன்றாக வாழட்டும் அப்படின்னு அனசூயான்கள் ஆசீர்வாதமும் செய்கிறார். यथा भर्तृसमं नान्यम् अहं पश्यामि दैवतं तेन सत्येन विप्रोयं पुनर्जीवत्वमनामयः कर्मणा मनसा वाचा भर्तुराराधनं प्रति यथा ममोद्यमो नित्यं तथायं जीविताद्विजः. இப்படி கர்மணா எந்த செயல் செய்தாலும் சரி, மனசாலையும் சரி, வாக்குனாலையும் சரி, பர்த்துஹு தன்னுடைய கணவனுக்கு ஆராதனை செய்வதுதான் ஒரு ஸ்திரீயோட கடமை. அதனாலேயே எனக்கும் இந்த பலமானது வந்தது அப்படின்னு அனசூய அந்த பிராமணனையும் அந்த பத்தினியையும் சந்தோஷமாக இருக்க சொல்லி வாழ்த்துகிறார். அப்ப இந்த தேவர்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ततो विप्रः समुत्थस्थौ व्याधिमुक्तः पुनर्युवा स्वभाभिर्भासयन् भीष्म वृन्दारकैव अजरः इव अजरः. ஏதோ ஒரு தேவன் மாதிரி அந்த கணவன் ஆனதுனால அவர்கள் தங்களோட வீட்டை நோக்கி அவர்கள் தேஜஸோட அவர்கள் 2 பேரும் போறா. அப்போ புஷ்ப விருஷ்டி எல்லாம் விழறது அனசூயா மேல. ததோபதத் புஷ்ப விருஷ்டி தேவவாத்யானி சஸ்வனுஹு லேபிரேச்ச முதம் தேவாஹ அனசூயாமதா ப்ருவன். அப்போ புஷ்ப விருஷ்டி விழ தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதனால அவர்கள் தேவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அனசூயா கிட்ட, தேவா ஊச்சுஹு வரம் விரணீஸ்வ கல்யாணி தேவ காரியம் மகத்கிருதம் ஆதித்யோதய சத்பாவாத் வரம் வரய சுவ்ரதே त्वयायन्माततो देवाः त्वयायस्मात्ततो देवाः வரதாஸ்தே தபஸ்வினி வரம் ரிணிஷ்வ. ஹே கல்யாணி, நீ பெரிய ஒரு மகத்து தேவ காரியம் உன்னால செய்யப்பட்டது. அதனால ஆதித்யனே வெளியில வந்துட்டாரு. அதனால உனக்கு என்ன வேணுமோ கேளு, வரம் கேளு, நாங்கள் குடிக்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு தேவர்கள் எல்லாம் இந்த அனசூயா கிட்ட சொல்ற. அப்ப அனசூயா கேட்கிறாள், அனசூயோ வாச்ச எதி தேவா பிரசன்னாமே பிதாமக புரோகமாக வரதா வரயோகியாச்ச யத்யஹம் பவதாம் மம்மதாம். ஒருவேளை நீங்கள் எல்லாம் என் மேல் சந்தோஷப்பட்டிருந்தா, எப்படிப்பட்டவர்கள் நீங்கள் எல்லாம் பிதாமகரை முன்னுக்கு வைத்துக் கொண்டு இருக்கிற தேவர்கள். அப்போ நான் உங்களிடம் ஒரு என்ன வரத்துக்கு யோகியன்னு நீங்க நினைச்சீர்கள்னா நான் ஒரு வரம் கேட்கிறேன். அது என்ன வரம் அப்படின்னா, தத்யாந்து மம புத்திரத்வம் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராக யோகம் ச பிராப்னுயாம் பர்த்தோ சகிதா கிளேஷ முக்தையே. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இவர்கள் எனக்கு புத்திரனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரத்தை அனசூயானவள் எனக்கும் என் பர்த்தாக்கும் எல்லா கஷ்டங்களும் தீரணும், எப்படி என்ன இந்த முக்தியானது கிடைக்கணும், அதனால இந்த 3 பேரும் என்னுடைய குழந்தைகளாக வரணும் அப்படின்னு அனசூயா கேட்டுக்கிறார். அப்போ தேவர்கள் எல்லாம் ஓ சரி அப்படின்னு ஏவம் அஸ்தி தேவாக தாம் பிரம்ம விஷ்ணு சிவாதயாக உக்த்வா ஜக்முர் யதா நியாயம் அனுமான்ய தபஸ்வினிம். அப்ப பிரம்மா விஷ்ணு சிவ அவர்களும் ஏவமஸ்து அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார்கள். தபஸ்வினியா இருக்கிற அனசூயாவும் கிளம்புகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்ரீ மார்க்கண்டேய புராணே பதிவிரதா மகாத்மியே ஷோடசோத்தியாய. இப்படி இந்த மார்க்கண்டேய புராணத்துல 16வது அத்தியாயமானது பதிவிரதா மகாத்மியம் அப்படிங்கிற ஆக்கியானத்தோட முடியறது. மீண்டும் வேற ஒரு கதையோட சந்திக்கலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்ரீ குருப்யோ நமஹ.